நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த மே மாதம் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த ரிஷப ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த ரிஷப ராசி. ரிஷப ராசி அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இப்போ சுக்கிரன் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கிறது இந்த மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசியாதிபதி இப்போ உங்கள் ராசியிலேயே 14 தேதி வரைக்குமே உங்கள் ராசியில் தான் உட்காந்துருப்பார். சரிங்களா? அப்போ அந்த சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டுக்கு மீண்டும் இது மாதிரி சொந்த வீட்டுக்கு வரணும்னா இன்னும் நீங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு 1 மாதம் டைம் ஆகும். அப்போ 12 ராசிக்கு 12 மாதங்கள், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடும். சரிங்களா? அப்போ சுக்கிர பகவான் நம்ம ராசியிலேயே உக்காந்துருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த குறிப்பாக 14 நாட்கள் சூப்பராக வேலை செய்யும். பொதுவாக இன்றைக்கி ரிஷப ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் எடுக்கலாமா, வண்டி வாகனம் மாற்றலாமா, புதுப்பிக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான நாட்கள். 1ஆம் தேதியிலிருந்து 14 தேதிக்குள்ளார. ஏன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி யாருன்னாவே சுக்கிரன் தான். அழகுக்கு அதிபதி யாருன்னாவே சுக்கிரன் தான். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு யாருனாலே சுக்கிரன் தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு கொடுக்குற ஒரு கூரை பிச்சுட்டு கொடுப்பான் சுக்கிரன் சொல்லுவாங்க. யாராவது நல்லா இருந்துட்டா உங்களுக்கு என்னப்பா சுக்கிரன் திசை அடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே ஜென்மத்திலேயே அதுவும் ஆட்சியாக உட்காந்துருக்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு கடை ஓப்பன் பண்ணலாம், தொழில் ஆரம்பிக்கலாம், வண்டி வாகனம் மாற்றலாம், புதுப்பிக்கலாம், எடுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது இந்த அழகுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். அதாவது பெயிண்டிங் ஒர்க்கு, கப்போர்டு ஒர்க்கு, பொதுவாக இந்த மீன் வளர்ப்பு துறை, ஒரு அழகு, இந்த செடிகள், ஃப்ளவர்ஸ், பொதுவாக இந்த அழகு அப்படின்னாவே யாருன்னா சுக்கிரன் தான். அப்போ அவருடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு எது செய்கிற மாதிரி இருந்தாலும் குறிப்பாக அந்த 14 தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. எது செஞ்சாலும் சூப்பராக அது வேலை செய்யும். ஆனால் செய்யும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அவசரப்படுறோமா, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமான்ற மாதிரி நினைக்கும். ஆனால் முடிச்சு வாட்டி யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த டைமில் செஞ்சிட்டோம், இந்த நேரமாக இருந்தால் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த தாட் உங்களுக்குள்ளார வந்துடும். எனக்கு தெரிஞ்சு அதாவது உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? அது போக இந்த சுக்கிர பகவான் அடுத்தது 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருந்து அடுத்தது தனஸ்தானத்துக்கு போகிறாரு. இதுவும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தனம் 4 காசு உங்கள் வீட்டில் நிற்கும். எப்போ? 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும். அப்போ 4 காசு உங்கள் வீட்டில் நிற்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் நல்ல முயற்சிகள் கிடைக்கும். படிச்சுட்டு வேலையை முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோக குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பண கஷ்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சீராக வரும். அதே மாதிரி அந்த குடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். மொத்தத்தில் அந்த மன அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ஆட்சியாக இருந்துட்டு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? அது போக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பௌர்ணமி வருது. அதாவது 1ஆம் தேதி ஒரு பௌர்ணமி, 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி. மே மாதம் 31 நாட்கள். அப்போ 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. சரிங்களா? 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி. இந்த 2 பௌர்ணமி வரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் உங்களோட முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இல்லைங்களா, அவர் ஸ்ரீரங்கம், முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீரங்கம் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில்
ரொம்ப வருஷமாக பெண்டிங்கில் இருக்கிற காரியம் இது இப்போ உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். சார் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை, திருமணம் ஆகலை, படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து உழைக்கிறேன், எனக்கு வளர்ச்சி இல்லை, மொத்தத்தில் என் வீட்டில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நான் சொல்கிற மாதிரி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, சிங்கப்பெருமாளை வணங்குங்க. அதாவதுன்றது உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு ஏதாவது எந்த மாற்றமும் தடையும் இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய நிலமையில் அதாவது அக்னி நட்சத்திரம் அப்படின்றது 4ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வருது. எப்பயுமே அக்னி நட்சத்திரம் அப்படின்னா ஒரு 21 நாள் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 25 நாள் வருது. 4ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய தருணத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து இருக்கிறது, கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு உங்கள் நிலமை இந்த மாதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல மாற்றமே இல்லை. அதே மாதிரி இது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்னு சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் நிற்கிறார். அது நீங்கள் சிரமப்பட வேண்டாம். 14 தேதி வரைக்கும் தான் புதன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். 15ஆம் தேதி அன்னைக்கு புதனும் உங்கள் வீட்டுக்கு தான் வராரு, ரிஷபராசிக்கு தான் வரார். அதாவது கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் அடுத்தது உங்கள் ராசிக்கு தான் வரார். அப்படி வரக்கூடிய தருணம் 15ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும், அதாவதுன்றது சூரியன் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் புதனும் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாரு. சரிங்களா? 15ஆம் தேதி அன்னைக்கு 2 கிரகங்கள் உங்கள் வீட்டுக்கு வராரு. சூரியனும் வராரு, புதனும் வராரு. இந்த 2 கிரகம் அப்படியே மேசத்திலிருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி ரிஷபராசி உங்கள் ராசிக்கு வராரு. ஒரே நாளில் இந்த 2 கிரகம் வருது. அப்படி வரக்கூடிய கிரகம் 29ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் ராசியில் இருப்பார். 29ஆம் தேதிக்கு மேலே ஒருத்தன் சொந்த வீட்டுக்கே மாறிடுவார். உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலே உட்காந்துருவார். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ஜென்மத்திலே உட்காந்துருவார். இந்த ஒரு காம்போ இருக்குது பார்த்தீங்களா? நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இந்த காதல் விவகாரம் எல்லாம் தடைகள் விலகும். அதாவது வீட்டுக்கு தெரியாமல் இல்லை வீட்டுக்கு அதாவது கல்யாணம் பண்ணதுனால எங்கள் வீட்டில் பிடிக்கல, நாங்கள் தனியாக ஒதுங்கி இருக்கிறோம், எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என் குடும்பம் பிரிஞ்சிருக்குது, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடில் நாங்கள் பேசிக்கிறது இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த மாதம் உங்களுக்காகவே இந்த மாதம் எனக்கு பிறந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. இதுக்கு முதல் ஆதாரம் என்ன? உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கிறது முதல் வெற்றி. அடுத்தது வந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு உங்கள் வீட்டுக்கு புதன் ஆதித்ய யோகத்தோடு வரக்கூடிய தருணம் அதோட அற்புதமான யோகம். அதுக்கப்புறம் வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உட்கார்றது ஒரு நல்ல வாய்ப்பு. 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறது அதுக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி காலங்கள் வரும்போது நிச்சயமாக நீங்கள் வந்து படித்த படிப்புக்கு உண்டான நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக சரியாகும். போகாத இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டைம் சுற்றி பார்ப்பீங்க. கண்டிப்பாக நல்ல வெளி பிரயாணங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக கனவுகள் இந்த டைமில் நனவாகும். ஒரு விஷயத்தை நினச்சிருப்பீங்க, செய்யணும் பண்ணணும் பிடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதை பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அது இந்த டைமில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய் உங்களுக்கு இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மங்களக்காரகன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்களா? 11ஆம் இடம்னா என்ன? லாபஸ்தானம். அப்போ செவ்வாய் லாபஸ்தானத்தில் 11 தேதி வரைக்கும் இருப்பார். அருமையான வாய்ப்பு. அப்போ 11 தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னோட சொந்த வீட்டுக்கே வராரு, மேச ராசிக்கே வந்துடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் வந்து உக்காந்தாலும் அவர் ஆட்சியாக தானே உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாயும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதாவது செவ்வாய் வந்து லாபஸ்தானத்திலிருந்து தான் சொந்த வீட்டுக்கு வராரு, சுக்கிரன் சொந்த வீட்டிலே இருக்கிறாரு, புதனும் 29ஆம் தேதிக்கு மேலே சொந்த வீட்டுக்கு போகிறாரு, சூரியன் உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறாரு. இந்த மாதிரி இந்த மாதக்கிரகங்கள் இந்த 4மே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் வரதுனால நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அதே மாதிரி சனியுடைய பார்வை
3, 7, 10 இந்த 3 வீட்டுக்கு தான் சனி நல்லது பண்ணுவார். அப்போ சனி பகவான் எங்கே இருக்கிறாரு? மீன ராசியிலிருந்து 3ஆவதாக உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறார். இப்படி பார்க்குற இந்த நேரத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா சனி பகவான் தான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவானே டைரெக்டாக உங்கள் ராசி பார்க்குறதுனால கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு, அதாவது ஒரு வியாபாரம் தொடங்குறதுக்கு வாய்ப்புண்டு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு, தொழிலில் இருக்கிற தடைகள் கண்டிப்பாக விலகும், உடல் உபாதைகள்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதை தாண்டி நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, கமிஷன் தொழில் செய்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதேமாதிரி அந்த அங்கீகாரமான தொழில், மேல் பதவின்னு சொல்லுவாங்க, அதாவது டாக்டர், வக்கீல், கலெக்டர், இன்ஜினியர், இது போல் பார்த்தீங்கன்னா அதிகாரி, மேல் அதிகாரின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. கைத்தட்டல், பாராட்டுகளோட செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லைங்களா? தனஸ்தானத்தில் குரு இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இருப்பார். அடுத்தது குரு என்ன பண்ணுறாரு? அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடம் அவர் தைரியஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு குரு முழுமையாக இந்த ஒரு மாதம் உங்களுக்கு தனஸ்தானத்திலே இருப்பார். அதனால் அந்த பண கஷ்டம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நான் சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதம் உங்களுக்கு அந்த கஷ்டம் வந்துடுமோ, இந்த கஷ்டம் வந்துடுமோ, இல்லை இவ்வளோ மன அழுத்தம் இருக்குது, என்ன காரணம், இந்த குழப்பமே வேண்டாம், நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வீட்டில் ஒரு பெருமாள் படம் ஒன்று வாங்கிட்டு வீட்டில் வச்சு, இல்லை வீட்டிலேயே பெருமாள் படம் இருக்குது அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவதுன்றது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டில் வச்சு வெள்ளிக்கிழமை சரிங்களா, வெள்ளை மலர்களால் மாலை போட்டு, அதாவது ஒரு அரை, ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு அரை நாள் சரிங்களா, ஒரு மதியம் 12 மணி வரைக்கும் விரதம் இருந்து கண்டிப்பாக நீங்கள் சூரிய பகவான் காலையில் கும்பிட்டுட்டு, அதாவதுன்றது காகத்துக்கு சாதம் வச்சுட்டு, இப்போ வாரத்தில் ஒரு நாள், அது வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமை வருதுங்களா, இல்லை ஒரு மாதம் 5 வெள்ளிக்கிழமை கூட வரும். அந்த மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் விரதம் பிடிங்க. நிச்சயமாக உங்களோட அந்த விரதத்துக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்து விரதம் பிடிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். திருமண தடைகள் இருந்தாலும் விலகும், குழந்தை பாக்கிய தடை இருந்தாலும் கண்டிப்பாக விலகும், தொழிலில் தடைகள் இருந்தாலும் விலகும், கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும், கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் சரியாகும். அதே மாதிரி வேலையில் மன அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருந்தாலும் குறையும். எப்படி பார்த்தாலும் இந்த உடல் உபாதைகள் இருந்தால் கூட கொஞ்சம் சீராக வச்சுக்குவார். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல மாற்றமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசி பார்க்குறதும் நல்ல காலம்தான். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான். செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு வர்றதும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. புதன் தன் சொந்த வீட்டுக்கு போகிறது நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக உங்களுக்கு நல்லது பண்ணுவார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இந்த மாதம் நிச்சயம் நல்லதே நடக்கும். சரிங்களா? இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வர வேண்டிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.